கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கமா சார். அதாவது சத்யராஜ் அவங்களுடைய ஆசீர்வாதம் நலமா இருக்கமா. சத்யராஜ் அவங்களுடைய பொண்ணு வந்து ஒரு பகிரங்கமா திடீர்னு பேசியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவரினுடைய ஒரு அடியாள் வந்து கிராமத்துல இருந்து வாய்ப்பு கேட்டு வரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை தகாத முறையில் நடந்து அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அது எப்போ தெரியும் உங்களுக்கு? யார் அவங்க? ஏன் பேரை சொல்லல சார்? ஸ்டார்டிங் லெட்டர் ஜேனா ஜெகதீஷன் சொல்றீங்க. ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போங்களா? அது என்ன பயம்? ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போங்க. ஜெகதீஷன் சொல்றீங்க. இது எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? இதே இப்போ சொல்றீங்க? சொல்லுங்க, நியாயமா பேசணும். நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ரூட் மாஃபியான்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஜெகதீஷ் இருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பின்புலமாக விஜய் இருந்தாருன்றது வந்து பரவலாக பேசக்கூடிய கருத்து. இப்போ இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் பேசி எல்லாம் முடிச்ச பிறகு தான் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப தெரிஞ்சதுன்னு இந்த திவ்யா சத்யராஜுக்கு இந்த ரூட் மாபியால இருக்கிற இந்த ஜெகதீஷ் இந்த ஜேஎன் பேர் எல்லாம் சொல்றாங்கல்ல, இனிஷியலா சொல்லுங்க, இது எப்ப தெரிஞ்சது இவங்களுக்கு? இவங்க அறிவுக்கு எப்போ எட்டியது? அரசியலுக்காக பேசக்கூடாது. உள்ளபடியே வந்து உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கு, சினிமா துறையின் மீது அக்கறை இருக்கு, சினிமா வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய அந்த மனிதர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொன்னா இதை நீங்க எப்ப பேசியிருக்கணும்? அவங்களுக்கு தெரிந்த ஒரு பொண்ணு பாதிக்கப்படும் போது அப்படி இல்லைம்மா. இதெல்லாம் சும்மா இந்த காதெல்லாம் குத்தக்கூடாது. நமக்கு என்ன, நம்ம குத்தியாச்சு என்ன, குழந்தையா இருக்கும்போது கை குழந்தையாம கொண்டு போய் நம்ம திருத்தணியில் வச்சு முருகன் கோயிலில் வந்து குத்தியாச்சு. இந்த குத்துறவெல்லாம் காது குத்துறவெல்லாம் இருக்கக்கூடாது. நான் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு இது எப்போ தெரியும்? இப்போ சொல்லணும். எந்த சரி பாதிக்கப்பட்டு நீங்க இதெல்லாம் சொல்லணும். ஜே பேர் சொல்ல வேணாம், ஜெகதீஷ் பேர் சொல்ல வேண்டாம், நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேர் சொல்லுங்க. யார் பேர் கூட நீங்க சொல்ல வேணாம். பேர் வந்து சொல்லக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுங்க, எந்த நபர், எந்த பகுதியை சார்ந்த நபர், இப்போ அவங்க என்ன பண்றாங்க. நீங்க முகத்தை கூட காட்டாதீங்க, முகத்தை மறைச்சு காட்டுங்க. சும்மா இதெல்லாம் வந்து முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்க யாரும் வந்து முட்டாள்கள் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியாத விஷயம், தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் நான் தான் முதல்ல பேசுறேன். சொல்லப்போனா ஜேசன் சஞ்சய்க்கும் ஜெகதீஷுக்கும் நடந்த சண்டையை முதல்ல பேசுன நபர் நான் தான் பேசினேன். இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் ஜெகதீஷை நான் பேசின பிறகு தான் நான் வந்து ஆடுகளம் சினிமான்ற அந்த யூடியூப்ல பேசினேன். அதுக்கு பிறகு தான் நக்கீரன் கூப்பிட்டு வந்து நேர்காணல் பண்ணாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தேன். ஜேசன் சஞ்சய்க்கும் ஜெகதீஷுக்கும் என்ன சண்டை, ஜெகதீஷ்ன்றவன் யாரு, அவன் டீட்டெயில் என்ன, நடிகைகளுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு, எல்லாத்தையும் நான் தான் பேசினேன். சார், இன்னமும் அந்த அமைப்பு தொடருதா? அந்த ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. இப்போ சினிமாவில் வந்து என்ன அந்த அமைப்போட வேலை என்னன்றத சொல்கிறேன். அந்த அமைப்போட வேலை என்ன, நடிகைகளுடைய கால் ஷீட்டு மொத்தமாக வாங்கிக்கிறது, நடிகருடைய கால் ஷீட்டும் வாங்கிக்கிறது, இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களுக்கு அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து நடிகைகள் வேண்டுமோ, நடிகர்கள் வேண்டுமோ, அவங்கள வந்து ஆர்டிஸ்டுகள் வேணுமோ, அதை வந்து பார்த்தீங்கன்னா நேராக ரூட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த கால் ஷீட்டை அவங்க மூலமாக இன்டைரக்டாக இது ஒரு வகையான ஒரு மீடியேட்டர். தயாரிப்பாளருக்கு இயக்குநருக்கு எந்த நடிகை வேணுமோ அவங்களுடைய கால் ஷீட்டை வந்து கொடுக்குறது, இந்த மீடியேஷன் வேலையை பண்ணுறது. இப்போ டைரெக்டாக பண்ண முடியாது. இப்போ பிஆர்ஓக்கள் தான் அதுக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ சிங்கிளாக இருந்தால் ஒரு பிஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 4 நடிகர்களுக்கு வேலை செய்யக்கூடிய பிஆர்ஓ இருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு பிஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிஆர்ஓ, அவர் பேரை சொல்லக்கூடாது, சொல்லனாலும் சொல்லுவேன். அந்த பிஆர்ஓ தான் வந்து ரஜினிகாந்துக்கும் அவர் தான் பிஆர்ஓ, விஜய்க்கும் அவர் தான் பிஆர்ஓ. எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ ஒரு பிஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு வந்து வேலை செய்வாங்க. ஒரே பிஆர்ஓ 4 நடிகர் 5 நடிகர் கூட வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட இதுவும் பிஆர் ஒர்க்கு தான். இந்த ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழுவாக இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து ஒரு பிஆர் ஒர்க், அவங்களுக்கே கீழே பிஆர்ஓக்கள் வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த ரூட்டுன்ற அமைப்பு வந்து பல பிஆர்ஓக்களை கொண்டது, பல நடிகைகளை கொண்டது, நடிகர்களை கொண்டது. இது வந்து ஒரு வியாபார நடிகைகளுக்கு வந்து மொத்தமாக கால்ஷீட் வச்சுட்டு எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக நடிகைகிட்ட போகாமல் ரூட் வழியாக, அதுதான் ரூட் வழியாக வந்து நடிகைகளை அப்ரோச் பண்ணுது. இதுதான் வந்து இது காலகாலம் பல நடிகைகள் வந்து இருக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா ஜெகதீஷ் பழனிசாமிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா விஜய் இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் வந்து ஒரு தகவல் எல்லாருக்கும் தெரியும்.
சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்ப இது வந்து இப்ப என் சினிமா கேள்வி என்னன்னா- கலாச்சாரமா இருக்கு அப்படின்றீங்க. பட் இப்ப அவர் ஒரு முதல்வரா இருக்காரு இல்ல, இன்னும் அந்த கலாச்சாரம் தொடருமா? நீ கரெக்ட், நீ கேட்கறது கரெக்ட். இப்போ சமீப காலமா நான் ஏதோ நீங்க ஒன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முதல்ல டெல்லி பயணத்துல வந்து ஜெகதீஷ் இருந்தார். இப்போ சமீபத்துல வந்து நீங்க பாருங்க, எங்கேயுமே வந்து ஜெகதீஷ் பழனிசாமி விஜயோட இல்ல, பயணத்துல இல்ல. தனிப்பட்ட முறையில் நட்புல இருக்கிற அது எனக்கு தெரியாது. ஆனால் டெல்லி பயணத்திலையும் சரி, இப்போ சமீபத்திய பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஜெகதீஷ் பழனிசாமி கூட இல்லை, விஜய் கூட இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேர் அறிவுறுத்தி இருக்கலாம், சார் நீங்கள் வந்து அவர் கூட வந்து புரோட்டோகால் படி அவர் இல்லை, சில கேள்விகள் வரும், அது அவங்களுக்கு தான் உள்ளுக்குள்ளே தெரியும். இப்போ டெல்லி பயணத்தில் கடந்த முறை வந்து இந்த முறை இல்லாமல் கடந்த முறை போனார்ல, முதல் முறை போனார் இல்லையா, அப்போ வந்து ஜெகதீஷ் பழனிசாமி கூட முடிவெற்றவர் கூட கூட்டு போனார், வந்து விமர்சனம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவரை ஒரு பாதுகாப்பான பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவசியமற்ற நபர்களை உள்ள சேர்க்கக்கூடாது. ஏன்னா முதலமைச்சருடைய பாதுகாப்பு வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட இருக்கு. அவங்க சொன்னாதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டே கிளம்ப முடியும், இதான் உண்மை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து இல்லை இந்த பயணத்தை ரத்து பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அந்த பயணத்தை ரத்து பண்ணணும். இந்த நபர்கள் கூட வரக்கூடாதுன்னு சொன்னால் அவங்கள வந்து வர முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் இருக்கிறார். ஸோ அரசு நிர்வாகம், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அங்கே அவசியமற்ற நபர்கள் சேர்க்க முடியாதுல்ல. தனி பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லி தனியாக நீங்கள் சேர்க்க முடியாது. இப்போ இன்னொருத்தர் கூட இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சி நடத்தும் போது அவர் தான் வந்து பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தார், உங்களுக்கு தெரியும், கூடவே ஒருத்தர் இருப்பார். இப்போ அவர் மட்டும்தான் இருக்கிறாரு, கூட இருக்க பவுன்சர் யாருமே இல்லையே. இல்ல, இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்னன்னா இப்ப சத்யராஜ் மகள் அவங்க பேசியிருக்காங்க, பிளஸ் நீங்க சொன்னது போல ஜெகதீஷ் பழனிசாமி இப்போ விஜய் அவர்களோடு அதிகமாக பயணிப்பதில்லை, கொஞ்சம் தள்ளி இருக்காரு அப்படின்னும் போது இந்த விஷயம் வந்து பூதாகரமா வெடிக்கவோதான் இந்த எச்சரிக்கையா இருக்காங்க. ஆமா, ஏன்னா எல்லாரும் வந்து கழிவு ஊத்துறாங்க, பிரச்சனையாகுது. என்னங்க முதலமைச்சருடைய பயணத்துல இவர் எப்படிங்க வந்தாரு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. கான்வாயில எப்படிங்க வந்து த்ரிஷா வந்து டிராவல் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நானும் கேட்டேன். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி ஆகுதுல்ல, இது விமர்சனம் ஆகுது, ஏன் இந்த விமர்சனத்தை தவிர்த்து போனோமோ அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து தள்ளி வச்சுக்கிறாங்க. இது காலப்போக்கில் போயிடும்மா இது. இப்போது நீங்கள் சின்ன உதாரணம் சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து எதிர்பாராத விதமாக வெற்றி பெற்றுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு. படங்கள் எல்லாமே பாதியில் நிற்குது. ஒரு படம் வந்து முழுமையாக இருந்துச்சு, மதுரை மீட்ட சுந்தர பண்ணி முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆகிட்டு. ஆனால் ஒரு 4 படங்கள் வந்து அரசியல் அல்லாத ஒரு குடும்ப படங்கள் வச்சுங்களேன், ஒரு 4 படங்கள் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ மொரார்ஜி தேசாய் கடிதம் எழுதுறாரு, இந்த பாதி பேலன்ஸ் இருக்கும்போது, ஏன்னா பெரிய பெரிய பொருட்செலவு இருக்கு இல்லையா, அப்போ இந்த படங்கள்லாம் நான் முடிச்சு கொடுத்துற வரைக்கும் நான் வந்து என்னை அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அன்றைக்கி அப்படி ஒரு முறை இருந்திருக்கு, பிரதமர்கிட்ட அனுமதி வாங்கணும் நமக்கு. அப்போ பிரதமரை அழைச்சி வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறார், யாருக்கு? எம்ஜிஆருக்கு. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு நீங்கள் சினிமாவில் நடிக்கிறது அவ்வளோ கண்ணியமாக இருக்காது அப்படின்னு சொன்ன பிறகு கைவிட்டார் அந்த படத்தெல்லாம். அந்த தயாரிப்பாளர்லாம் கூப்பிட்டு ஏதோ தொகையை கொடுத்து சரி பண்ணுறார். இது நடந்தது. அப்போது சினிமாவை விட்டு முழுமையாக விலகிறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படலாம் ஒரு வேளை. அப்போ வந்து எல்லா பாதி படங்கள் எல்லாமே செட்டில் பண்ணிட்டு எம்ஜிஆர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, முழுசாக அரசியலுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் முழு நேர அரசியல் பணியில் இருக்கிறார். அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை அதுக்கு அவகாசம் ஆகலாம், காலப்போக்கில் வந்து விடுவிச்சுக்கிறதுக்கு கூட நாட்கள் ஆகலாம். அதனால் இப்போது விஜய் முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டின் கௌரவம், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது தான் சரி. இல்லை நான் இப்படியே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சுவாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா விளக்குற, முதலமைச்சர் அந்த பதவியிலிருந்து விளக்குற அந்த வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. இல்லை, இப்போ நீங்கள் இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாமா சார்? அதாவது திமுகவினுடைய ஊழல் பட்டியலை டிவிக்கே தோண்டி எடுக்கிறாங்க, இவங்க அவங்க செய்த இந்த ரூட் மாஃபியாவை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த ரூட் மாஃபியா குறித்து உண்மையிலே நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருக்க முடியும். டிஎம்கே பண்ணியிருக்கணும். அதை தான் நான் கேட்குறேன். இந்த பொண்ணு இருக்குல்ல, அது பேர் என்ன, திவ்யா சத்யராஜ், அது வந்து முதல்ல இதை பேசினீங்கன்னா கரெக்டு. இப்போ வந்து அழுத்தமாக வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் வேணா பாருங்கள்,
நாங்கள் தான் முதல்ல, நான் அப்புறம் நக்கீரன் கோபால் இவங்க தான் முதல்ல இந்த ரூட் மாஃபியா குறித்து இந்த பேசுனதே. அப்போல்லாம் இந்த மாரிதாஸ்லாம் அமைதியாக இருந்து உங்களுக்கு தெரியும். மாரிதாஸ் ஏன் இப்போ திமுகவில் இருக்கிற நபர்கள் கூட அமைதியாக தான் இருந்தாங்க. யாரும் வந்து சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல்ல அந்த வீடியோவே வந்து 2.5 லட்சம் பேர் பார்த்தாங்க. அந்த வீடியோவை நான் பேசினேன். அந்த வீடியோவை அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பார்த்தாருன்னு கூட தகவல் இருக்குது. அதுக்கு பிறகு தான் என்னை நக்கீரனில் அழைச்சாங்க. நக்கீரனில் வந்து நேர்காணல் கொடுத்தேன். அதெல்லாம் நடந்தது. ஆனால் அதில் நமக்கு உள்நோக்கம் கிடையாது. பட் இப்போ இவங்க பேசுகிறாங்கல்ல, இதில் உள்நோக்கம் இருக்கா இல்லையா? நீங்கள் உள்ளபடியே வந்து சினிமா துறை நல்லா இருக்கணும். இப்போ என்கிட்ட எத்தனையோ பேர் பேசியிருக்காங்கம்மா, சினிமா சார்ந்தவங்களே பேசியிருக்காங்க. சார் சினிமா துறை நல்லா இருக்கணும்னா ரெட் ஜெயண்ட்டும் இருக்கக்கூடாது, ரூட் மாஃபியாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசின இயக்குநர்களும் இருக்கிறாங்க, தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ரெண்டுமே சொன்னாங்க. அது பாரபட்சம். ரெட் ஜெயண்ட்டும் இருக்கக்கூடாது, ரூட் மாஃபியாவும் இருக்கக்கூடாது. சினிமா வந்து தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசுக்கிட்ட மாட்டிட்ட கதை தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. அது நியாயம். ஆனால் நான் கேட்குறேன், இந்த திவ்யா சத்யராஜன் நான் கேட்குறேன், ரெட் ஜெயின் பற்றி பேசுவீங்களா நீங்கள்? ரூட் மாஃபியா குறித்து பேசுகிறீங்களா? ரெட் ஜெயின் பற்றி பேசுங்க. ரெண்டும் பேசணும்ல, ரெண்டையும் பேசுங்க. நான் அதுக்காக ரூட் மாஃபியாவுக்கு வந்து நான் சப்போர்ட்லாம் பண்ணலமா. அப்போ அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க, அவ்வளோதான். அரசியலுக்காக பயன்படுத்துறீங்க. இப்போ விஜய் மீது ஒரு வழக்கு போடணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போ எது எடுங்கன்னா இந்த ரூட் மாஃபியா எடுங்க. மாரிதாசம் வர அசைன்மெண்ட்டை தான் எடுத்தார் ரூட் மாஃபியாவை. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இல்லை உள்ளபடியே வந்து தப்புனா தப்புன்னு சொல்லணுமா. இதில் இவனுக்கு ஆதரவாக பேசுறது, அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க கிடையாது. திவ்யா சத்யராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கன்றாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தோம், நாங்கள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்தோம், அதுக்கு நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கன்னா அவங்க திமுக சொல்கிறாங்க. திமுகவில் வந்து அந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர் அவங்க. ஏன்னா வந்து அந்த காலத்தில் இருந்தாங்கல்ல, மூத்த தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தலைவராக அவங்க போட்டாங்களா என்ன இந்த கட்சியில்? கனிமொழியே வர முடியல. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியலுக்காக குற்றம் சாட்டாதீங்க. குற்றம் சாட்டுங்க அரசியலுக்காக. இப்போ நீங்கள் அரசியலுக்காக பேசுகிறீங்க. தவக்க எதிர்ப்பு அரசியலுக்காக இப்போ இந்த ரூட் மாஃபியான்னு ஒன்று இருக்குன்னு வந்து எடுக்கிறீங்க. இது அடுத்த பலவீனத்தை தொடர மாதிரி தான். ஸோ எனக்கு அதுதான், எனக்கு இதில் பெருசாக வந்து திவ்யா சத்யராஜ் பேசுறதா பெருசாக எனக்கு ஒப்பீனியன் கிடையாது. சரி, இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் மாஃபியா சிக்கல் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சங்கீதா விஜய் அவர்களினுடைய அந்த விவாகரத்து வழக்கில் நேரில் ஆஜராக சொன்னாங்க. ஆனால் 2 பேருமே நேரில் ஆஜராகாம வீடியோ கான்ஃபரன்ஸே பண்றாங்க. ஸோ என்ன காரணம்? சங்கீதா அவர்களை நேரில் சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. என் பார்வையில் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாருக்கு சார்? 2 பேருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை விவாகரத்தில். அப்படிதான் நான் என் பார்வையில் சொல்றேன். அது நடக்கும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, நடக்கும். பிரியறதுக்கு 3 வருஷம் தேவைப்படுது, சேர்றதுக்கு 3 மாசமா தேவையில்லை. தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இல்லை கிறிஸ்மஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சேர்ந்துருவாங்கம்மா. இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, பிரித்து விடுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. 3வது நபர்கள் அத்தனை பேருமே கணவன் மனைவியை வந்து பிரித்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. நோக்கம் வந்து பிரித்து விடுறதா அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது இந்த பக்கம் சப்போர்ட், அப்படி ஏதாவது ஒரு சப்போர்ட். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நான் சொல்கிறேன். 3வது நபர்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அவங்களுக்கு ஒன்று மகன் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து மகள் பக்கம் மருமகள் பக்கம் ஸ்டாண்டு. ஸோ பெரும்பாலான அப்பா மக்கள் வந்து மகன் பக்கம் தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, என்ன தான் மகன் தப்பு பண்ணாலும். அப்படி தான் இது வந்து இயற்கையாக நடக்கிறது தானே. இது மகனை விட்டு கொடுப்பாங்களா ஒரு தாய்? விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் மகள் மீது சப்போர்ட்டாக இருப்பாங்க பொண்ணை பத்தவங்க சைடில். இது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது தானே. இதில் என்ன பெரிய இது இருக்குது? ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 3வது நபர்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் விலகி இருந்தாலே போதும், கணவன் மனைவி இணைஞ்சிருவாங்க. இப்போ இந்த பிரித்து வைக்கும்போது நான் கேட்டேன்னா 3வது நபர்கள் வரதை தடுக்க முடியலல்ல. நான் சொல்லக்கூடிய அந்த 3வது நபர்கள், எந்த 3வது? கணவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3வது நபர்கள், மனைவிக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3வது நபர்கள். நான் சொல்கிறது அவங்க அப்பா அம்மா, தொத்தா நொத்தா, பெரியம்மா, சித்தப்பா, சொந்தம், லொட்டு லொசுக்கெல்லாம் இருக்குதுல்ல, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இருக்குங்களே சொந்தங்களில், அவங்களாம் 3வது நபர்கள் தான். ஆனால் அந்த 3வது நபர்கள் இந்த 2 பேருக்கு ஒரு 3வது நபர் வர்றதை தடுக்க முடியலையே. அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து வழக்கை ஒத்தி போட்டிருக்காங்க. அதுவும் நீதிபதிகள் கன்ஃபார்ம் நேரில் ஆஜராக்கே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் போய் தான் ஆகணும். அது தெரியலமா எனக்கு. ஆனால் வந்து பல வழக்குகளில் வந்து முதலமைச்சர் வந்து பதவியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இதுக்கு முன்னாடி வராமையே கூட வந்து விவாகரத்து வழக்கு. ஆனால் இந்த முறை ஏன் சார் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீதிபதி? அது ஏதாவது அழுத்தங்கள் இருக்கலாம், அரசியல் ரீதியான அழுத்தங்கள் இருக்கலாம் ஒருவேளை.
அது நீதிபதிகளோட டிஸ்கிரிப்ஷன் தானே, அவங்க எடுக்கிற முடிவு தானே. அதனால வந்து இரண்டு தரப்புலையுமே வந்து மனு தாக்கல் வந்து முறையாக பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீதிபதிகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது. சரி, இப்போ விஜய் அவர்கள் நேர்ல ஆஜராகல அப்படின்னா சங்கீதா அவர்களா விருப்பப்பட்டு தான் இந்த விவாகரத்து அப்படின்ற முடிவு எடுத்தாங்க. ஆனா அவங்க சங்கீதா நேர்ல ஆஜராயிருக்கணும் இல்ல, இந்த கேள்வி பல பேர் எழுப்புறாங்க. எனக்கு தோணுது, எனக்கு வரக்கூடிய சில செய்திகள் அப்படி ஒரு சோர்சஸ் மூலமாக வரக்கூடிய செய்தி தான். அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு சோர்சஸ் மூலமாக வரக்கூடிய தகவல் என்ன சொன்னாங்கன்னா சேர்ந்துருவாங்க, அதுக்காக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய ரியாக்ஷன் தான் வந்து இப்போது ஒரு நடிகை விலகி இருக்கிறதுக்கு, பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம். அதை தாண்டி வந்து இந்த ஜெகதீஷ் பழனிசாமிலாம் தூரமாக வச்சிருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மனமாற்றங்கள் வரும் இல்லைம்மா. இப்போ விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் மீது ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல, ஏன்னா ஜீவனம் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் அவங்க வரைக்கும் செட்டில் பண்ணுற மாதிரி ஒன்று பேசி தெரியல, பதில் மனு வந்து கொடுக்க போகிறாரு அப்படிலாம் சில தகவல் வந்தது தான். நான் சொல்கிறேன், எல்லாமே உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது பிள்ளைகளுக்கு வந்து விட்டுட்டு அவங்க தரப்பில் மட்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொன்னாங்க, அவங்களுக்கு மட்டும் செட்டில் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கு பிறகு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லது நடக்கணும்ல, பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குல்ல. தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சர், இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு முதலமைச்சர் மீது ஒரு விவாகரத்து வழக்குன்னு சொன்னால அதுவே வந்து ஒரு மாதிரியான ஒரு நெருடலாக தான் இருக்குது. அது முதல் முறையாக தமிழ்நாடு, முதல் முறையாக, அதுவும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்து நடக்குது. எம்ஜிஆர் வாழ்க்கையில் வேறு மாதிரி இருந்துச்சு. எம்ஜிஆர் வாழ்க்கையில் வந்து ஜானகி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முந்தைய ஒரு வாழ்க்கை இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் நடக்குது. வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து 65 ஏதோ ஒரு வருஷம் இருக்குது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜே ஆச்சு. அந்த மாதிரி இருந்தால் இது வந்து முதல் முறையாக வேறு மாதிரி சந்திக்கிறேன்னா ஒரு முதலமைச்சர் வந்து விவாகரத்து வழக்கை சந்திக்கிறாரு பார்த்தீங்கன்னா அது வந்து தேவையா? இந்த விவாகரத்து வழக்கு தேவையான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 2 பேருக்கு தேவையான்றது ஒரு பக்கம் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க, இது எதுக்காக இந்த விவாகரத்து நடக்கணும், எதுக்காக, ஏன் இத்தனை ஆண்டு காலம் வந்திருக்கிறாங்க. வந்து கடந்த காலத்தில் வந்து விஜய் அவர்களும் வந்து நிறைய நேர்காணல் கொடுக்கும்போது சந்தோஷமாக பகிர்ந்துருக்கிறாரு. மனைவி வந்து காதல் மனைவினே சொல்லியிருக்கிறாரு. மனைவி சொல்லும் போது உச்சரிக்கும் போது பேரை சொல்ல மனைவி வந்து சொல்லும் குறிப்பிடும் போதெல்லாம் காதல் மனைவினே வந்து கொடுத்த நேர்காணல்லாம் இருக்குது. விஜய் முரசன் ஒரு பத்திரிகை வந்துச்சு, அந்த பத்திரிகையில் வந்து பார்த்தோன்னா காதல் மனைவினே சொல்கிறாரு. அவங்க வந்து ஒரு ப்ரைவசிக்காக தனியாக அந்த இப்போ இருக்கிற அந்த பனையூரில் இருக்கிற அந்த வீடை வந்து கட்டின விதம் எல்லாமே வந்து விவரிச்சிருக்கிறாரு. அப்போது இது வந்து ஒரு குடும்பங்களை சில நேரங்களில் தென்றல் வீசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தென்றல் அப்படியே புயலாக மாறும். அப்படி தான் இது மாறி இருக்கு. புயலுக்கு பின் ஒரு அமைதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து தென்றல் வீசும். இப்படி தான் வந்து கால சூழல், அப்படி தான் இந்த தட்பவெப்பமும் அப்படி தான். ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே அடிச்சிட்டு இருக்காது, மழை வரும், பனி வரும், அதுக்கப்புறம் மழை வரும், அப்புறம் வெயில் வரும். இப்படி மாறி தானே தட்பவெப்பம் மாறி தானே இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து வாழ்க்கையிலே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் தான், அது தகட்டி போயிடும். ஆனா இணைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அப்போ ஒரு நடிகை அவங்களால ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் இப்போ வந்து விலகிடுச்சா? ஒரு பாதிப்பும் கிடையாதுமா. நான் சொன்ன மனதுதான் இங்க மனசனமா காரணம் இல்ல சார். இப்போ இவங்க 2 பேரும் இணைவது அப்படின்ற ஒரு முடிவெடுத்தாலும் இந்த நடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து விலகி இருக்கணும்ல. இதன் பிறகு விலகி இல்ல, பிரிஞ்சிருக்கணும். விலகி இருக்கிறதுனா வேற, பிரிஞ்சு இருக்கிறதுனா வேற. புரியுதா சார்? விலகி இருக்கிறதுனா வேற. ஏன் காதலர்கள் வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க? அதுக்கப்புறம் சேர முடியாது, அவ்வளோதான். அப்படியே டாட்டா காமிச்சிட்டு அவங்க அப்படியே நமக்கு டாட்டா காட்டுவாங்க, இல்லை நம்ம டாட்டா காட்டணும், அப்படியே அவங்க அந்த பக்கம் போகணும், நம்ம இந்த பக்கம் போகணும். ஸோ அதுதான் பிரியறதுன்றது. காதலர்கள் எப்பயுமே பிரியக்கூடியவங்க. காதலர்கள் சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து காதலர்கள் வந்து பிரிஞ்சாதான் வந்து அந்த காதலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. சரிங்களா? அந்த நினைவோடு வாழ்ந்துட்டு இருக்குது, அது ஒரு தனி இன்பம். சரிங்களா? ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பிரியறது தான் சரி. அவங்க காதலிச்சாங்களா காதலர்களா என்ன ஏதுன்னெலாம் அது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா அவங்க பிரியறது தான் சரியாக இருக்கும். அப்போ இங்கே விலகி இருக்கிறவங்க மீண்டும் சேருவாங்க. விலகி இருக்கிறது தற்காலிகமா, பிரியறது பர்மனண்ட்டுமா? அப்படி சொன்னால் சரியாக இருக்கும். பிரியறது பர்மனண்ட், விலகி இருக்கிறதுன்றது டெம்பரவரி. அப்போ டெம்பரரியாக இவங்க வந்து விலகி இருந்தாங்க, அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பிரிஞ்சு இருக்கிறவங்க போயிடணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சார். ஆனால் இதில் டிஎம்கேவோ ஏதோ ஒரு சதிவேலை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் சன் ப்ரொடக்ஷனில் இயங்கக்கூடிய சேனல்களை நீங்கள் வந்து இதுக்கப்புறமா அது கவனித்து பாருங்கள், அடிக்கடி இந்த கொடி படத்தை போட்டு காட்டுறாங்க.
இதனால அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்ற ஒரு அது கேள்வி நீங்க அது பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. இங்க படங்களை வச்சு நம்ம மையப்படுத்தி பேசணும், நிறைய பேசலாம். நீங்க கேட்டதுனால ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான். இந்த பதிவு பண்ணீங்களா நீங்க தைரியமா? போடுவோம் சார். தைரியமா பதிவு பண்ணீங்களா? விஜய் அவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் சங்கீதா அவர்கள் குறித்து இந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு, இந்த இணையங்கள் இருக்குல்ல, இந்த இணையத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மீது வந்து பார்த்தீங்கன்னா தவறு இருக்கிற மாதிரி. யார் மீது தவறு இருக்கிற மாதிரி? டிவிகே சார்பு. நோ, சங்கீதா அவர்கள் மீது தவறு இருக்கிற மாதிரி. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒன்றும் தப்பு இல்லை, இது முழுக்க முழுக்க சங்கீதா மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அந்த நேரத்துல ஆச்சு இல்ல சார். அப்ப எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ விவாகரத்து வழக்கு போகும்போது சில நேரங்களில் அந்த பதிவு பண்றாங்க இல்லையா, அந்த அஃபிடேவிட்ல பதிவு பண்ணும்போது சில குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா இதெல்லாம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்ட பிறகுதான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியுமா, ஊடகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிடாதுல்ல. அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கணவர் மீது, அது உண்மையா பொய்யா என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக நமக்கு தெரிய வந்ததுன்னா அந்த நடிகையோட இவர் வந்து பயணப்படுறாருன்னும் போது அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஒரு உண்மைதான் நமக்கு. அது வந்து இவர் பேசினாரு, இவர் பதில் கொடுத்தாரு, பதிலடி கொடுக்கறது தானே இது. நீ ஒன்னும் அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு சொல்றது அர்த்தம் அதுதான் வச்சுங்களேன். அதுவும் வந்து விமர்சனம் ஆச்சு. இதெல்லாம் ஒருத்தர் வந்து கோவப்படும் போது பேசிக்கிறது தான், சரிங்களா? நீ ஒரு வார்த்தை பேசுனா நான் ஒரு வார்த்தை பேசுறேன், அப்படி போயிடும். ஆனால் டிவிகே கட்சி தரப்புல இருந்து ஒரு வேலை செய்யறாங்க. அந்த வேலை என்னன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, சங்கீதா மீது வந்து அவங்க மேலதான் தவறு, தலைவர் மீது எந்த தவறும் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, பரவலாக வந்து நான் கேட்டேன்னா வந்து அவங்க மீது ஒரு அனுதாபம் இருக்கு. யார் மீது? சங்கீதா மீது ஒரு அனுதாபம் இருக்கு. இவர் மேலே வந்து இவர் ஏங்க இப்படி பண்ணார் ஒரு பேர், அதாவது இந்த குடும்ப வாக்குகள் வந்து இழந்ததுக்கு காரணம் அதுதான். குடும்ப வாக்குகள் வந்து விஜய் இழந்ததுக்கு காரணம் என்னன்னா சங்கீதா மீது உள்ள ஒரு அனுதாபம். பல குடும்ப பெண்கள் வாக்களிக்கலன்றது உண்மை, இது சத்தியமான உண்மை. இது குடும்ப பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க என்னங்க இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாக்களிக்கல. இப்போ வாக்களித்தவங்கலாம் யூத் யங்ஸ்டர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் ஆகாத பல பெண்கள் வந்து வாக்களித்தாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நான் சொல்றது 40 வயதை தாண்டி இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குகள் வந்து விழல. அது காரணம் சங்கீதா அவர்கள் வந்து போட்டாங்க. இப்போ அதை டேமேஜை வந்து என்ன சொல்ல கேட்டால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சங்கீதா மீது தான் தவறுன்ற மாதிரி வந்து செய்தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்ற மாதிரி சில பேர் வந்து பேசுகிறாங்க. அந்த தகவல் கூட எனக்கு காதுக்கு வந்தது. அதனாலலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, சரிங்களா? உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும். அது வந்து விஜய் அவர்கள் வெளிப்படையாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே நடவடிக்கையில் காட்டியிருக்கிறார், சரிங்களா? அதனால் என்னுடைய மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். குடும்பங்கள் வந்து இப்போ விஜயோட எதிர்காலம் இருக்குது, அரசியல் எதிர்காலம் இருக்குது. ஒரு பெரிய பலம் பொருந்திய திமுக போன்ற பலம் பொருந்திய கட்சியை வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பிரதேச அது இதெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அதிமுகவும் அழிஞ்சிட்டு வருது. நாளைக்கு பிரதானமாக 2 கட்சிகளுக்கு மட்டுமே தான் அந்த யுத்தம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த குடும்ப பிரச்சனையை வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் ஷார்ட்கட்டில் முடிக்கணும். அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குது இதில் இல்லையா? அப்போ இதை முடிக்கிறது தானே சரி. அப்போ அப்படி வந்து சங்கீதா வந்து எதுக்காக விளக்கணும்? ஏன்னா இப்போ அவங்க மீது எந்த விதமான தவறும் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க மீது வந்து ஒரு களங்கம் சுமத்தணும், இல்லை அவங்க தான் சரியில்லை, இவர் எங்கள் தலைவர் சரியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பேசணும்னு சொல்லிட்டு சிலர் அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது பேக் ஃபயர் தான் ஆகும், அது நெகட்டிவாக தான் ஆகும். ஒருபோதும் வந்து இந்த குடும்பம் இப்போ அது விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, அது டிவிக்கு கட்சி தரப்பில் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன்னா இங்கே நிறைய சதிகள் நடக்குதுமா உள்ளுக்குள்ளே. என்னென்னா விஜய் அவர்கள் வந்து சங்கீதாவோட இணையவே கூடாதுன்னு ஒரு டீம் வேலை செய்யுது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்துடுவாரு, குடும்பத்தோட இணைஞ்சாருன்னா அடுத்த தலைமுறை வருது. அப்ப வந்து அதை தடுக்கணும். 2ஆம் கட்ட தலைவர்களாக அதை யார் வேணா செய்யலாம்ல. நான் கேட்குறேன், ஏன் திமுக செய்யக்கூடாது? திமுக கூட செய்யலாம்ல. நாளைக்கு வந்து சரி, இவ்வளவு நம்ம எக்ஸ்ட்ரீமா போறதுக்கு பதிலா 2ஆம் கட்ட தலைவர்கள் முதல் போட்ட தலைவர்லாம் இருக்காருல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். ஏன் அந்த முதல் போட்ட தலைவர் கூட இந்த சதியில இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? முதல் போட்ட தலைவர் கூட என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, சங்கீதாவும் விஜய் சேர்ந்துட்டாங்கன்னா ஜேசன் சஞ்சய் உள்ள வந்துடுவான். அவன் வந்தான்னா வந்து அவன் வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணிக்கு பொறுப்பு வருவான். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
விஜய்க்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் யாருன்னா அவர் வந்துடலாம் இல்லையா? ஈஸியா துணை ஏன் முதல்வராக்கிடலாம். கலைஞர் புள்ள ஸ்டாலின் வரலாம், ஸ்டாலின் புள்ள உதயநிதி வரலாம், ம். ஆனா விஜய் புள்ள வரக்கூடாதா? ம். சொல்லுங்க, என்ன நியாயம் இது? அப்போ அந்த இடத்துல வராம தடுக்கணும்னா அப்போ வந்து அந்த இடத்துல கூட உள்ளடி ஆதவர்ஜனா தரப்புல கூட உள்ளடி வேலை நடக்கலாம்ல. ம், ம், ம். இப்படி சதிகள் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அதாவது விஜய் அவர்களுக்கு விஜய் துரோகிகள் அவரோட வெளியே இருக்கிறத விட கூடவே அரசியல் இருக்காங்க. விஜயோட அந்த விவாகரத்து வழக்கு, ம். குடும்ப வழக்கு என்பதை தாண்டி அரசியல் அரசியல் சதி இருக்கு, ம், நடக்கணும், இந்த விவாகரத்து நடக்கணும்னு பல பேர் ஏங்குறான். ம், அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேங்க. ம். என் மனசுல எதுவும் கிடையாது. என் நெஞ்சை கிழிச்சாலும் அதில் ஒரு துளி அழுக்க பார்க்க முடியாது. பல பேர் நினைக்கிறான் இந்த விவாகரத்து நடக்கணும்னு நினைக்கிறான். அது வந்து நீங்கள்லாம் வணங்குற மாதிரி நான் நானும் மேலே பார்த்துட வேண்டியதான். நீங்கள்லாம் கடவுளை பார்ப்பீங்கல்ல, நான் இயற்கையை பார்த்துறேன். கண்டிப்பா. ஆனால் என் மனசில் இருக்க சொல்கிறேன், இந்த விவாகரத்து வழக்கு வந்து விஜய்க்கும் நல்லது கிடையாது, சங்கீதாவுக்கும் நல்லது கிடையாது, 2 பிள்ளைகளுக்கும் நல்லது கிடையாது, ஏன் என்ன சொல்லணும் டிவிக்கு கட்சிக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து யார் யோசிக்கிறோமோ அவங்க தான் யோசிக்கணும். நம்ம என்ன செய்ய பேச தான் முடியும். கண்டிப்பா. அப்படிங்களா சொல்லுது. நம்ம வந்து சேரணும்னு நம்ம பேசணும். இதுதான் உண்மை. நான் பேசுறது தான் உண்மை. முன்னாடி வந்து விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது போன இந்த வழக்கு, இந்த விவாகரத்து வழக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் சதியோட நடக்க தொடங்குது. அதனால தான் இன்னைக்கு இந்த 2 பேருமே ஏன் அப்பியர் ஆகலை? கண்டிப்பா. அந்த குடும்பத்தில் இருக்க நான் கேட்குறேன் வந்து எஸ்ஏசிக்கு வந்து தெரியாதா இதுக்கு பின்னாடி எவ்வளோ சதிகள் இருக்குன்ட்டு? ஏன் எஸ்ஏசி விரும்புவாரா? ஆமாம், மகனும் மருமகளும் வந்து விவாகரத்து நடக்கணும்னு சொல்லி விரும்புவாங்களா? இல்லை சோபா விரும்புவாங்களா? சொல்லுங்க. யாரும் குடும்ப உறுப்பினர்கள் யாருமே நம்ம வந்து விரும்ப மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிவிக்கு தொண்டர்கள் கூட விரும்பலை. ஆனால் அரசியல் எதிரெதிர் அரசியல், உட்கட்சி அரசியல், இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்களுடைய தாய் தந்தையை குறிப்பிட்டு சொல்றீங்க. எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. என்னன்னா, விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற அந்த பதவியேற்பு விழால வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகை வந்து விஜய் அவர்களினுடைய தாயை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இது ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு, ஏன்னா வந்து பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்குல்ல சார். கரெக்ட்மா, நீங்க சொல்றது புரியுது. ஆனால் ஒரு பொது நிகழ்வுக்கு வரும்போது வந்து நட்பு அடிப்படையில் இவங்க என்னுடைய நண்பர்ன்ற முறையில், விஜயோட நண்பர்ன்ற முறையில் ஒருத்தர் வராங்க, கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்கள முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறதோ இல்லை முகத்தை சொல்லிக்கிறதோ முடியாது. இது வந்து சில நேரங்கள்ல அப்படி நடக்குது சார். அவங்க நான் 10ஓட 11 வந்து உட்கார்ந்தா அது வேற. அதாவது வந்து என்னமோ அடுத்த டெப்டி சிஎம்மா இவங்களை அனௌன்ஸ் பண்ற மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அதுதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. அப்படி கை காட்டுறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே நடந்த அந்த வரவேற்பு வந்து இளம் தலைவின்னு சொல்லி குரல் கொடுத்தது, இதெல்லாம் வந்து யோசிப்பாங்கம்மா. முதல் ஒரு ஸ்டெப்பு, இந்த இடத்தை அடைவாரா விஜய்ன்றது வந்து தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாது. அப்போ இடத்தை அடைஞ்சிட்டாரு. இப்போ அடுத்த முறை வந்து இதை என்ன செய்யணுன்றது தெரியல. அடுத்த ஸ்டெப்பு இது என்ன செய்யணும். அப்போ இப்படியே இருக்கிறது சரியா இருக்காதுல்ல. பிடிவாதமாக 2 தரப்புலையும் வந்து ஈகோவோட நின்னாங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், அவங்களுக்குள்ள ஒரு பேரழிவு ஏற்படும். இதை உணராமலாம் இருக்க மாட்டாங்க. எஸ்ஏசி வந்து எல்லாம் தெரிஞ்சவர், அவருக்கு தெரியும். ஆனாலும் மகன்கிட்ட பக்குவமாக சொன்ன மகன் வந்து சின்ன குழந்தை கிடையாது, அவர் முதலமைச்சர். அப்போ அந்த இடத்துல பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது யார் மூலமாக சொல்கிறது, எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்த்து குடும்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற வந்து ஒரு இப்போ வேணும், ஒரு சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா விஜய் அடுத்தடுத்து வந்து அந்த நடிகையை கான்வாயில் கூட்டு வர்றது இதெல்லாம் வர பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ இல்லை. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த நிகழ்வுக்கும் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரல. ஸோ அதனால் வந்து இப்போ அரசும் கூட ஒரு அரசுன்றது வந்து விஜய் கடந்து சொல்கிறேன் நான். தமிழ்நாடு அரசு அந்த காவல் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே வந்து அறிவுறுத்துவாங்கல்ல, இல்லை இது இப்படி செய்யக்கூடாது சார், இப்படி நடக்கக்கூடாது, கான்வாயில் நீங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ பாதுகாப்பு அர்த்தமற்றது போயிடும்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொடி படத்தில் ஏதோ பார்த்தோம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நடக்குமான்னு தெரியாது, நீங்கள் தான் சொன்னீங்க அந்த படத்தில் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இல்லை சொல்கிறேன் நான். அதனால் இங்கே பாதுகாப்பு முதலமைச்சர், அதனால தான் நான் சொல்கிறேன், நேற்று வரைக்கும் விஜய் வேறு, நேற்று வரைக்கும் இந்த அரசியல்வாதி வேறு, இன்றைக்கி முதலமைச்சர். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டோக்கால்ன்றது இருக்குது. அதை கடந்து சில பேர் கேட்குறாங்க, அவர் வந்து திருச்சி கிழக்கில் போட்டிடுவாங்களா, அவங்க வந்து கட்சியில் வந்துடுவாங்களா, அது வந்துடுவாங்க.
அது வந்து அப்படி வந்தால் விஜய் அவர்களுக்கு அவரே வந்து தனக்கு தீமையை உருவாக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல இப்ப ஒருத்தர் சொல்றாருல்ல, திருச்சி கிழக்குல வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பத்திரிகையாளர்கள்லாம் கேக்குறாங்க. நான் டிவிகேல சேர போறேன், விஜய் அவர்கள் வந்து தற்குறி இல்ல அம்புகுறி அப்படின்லாம் அவர் பைத்தியத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ராகவ லாரன்ஸ் சொல்றீங்க, அவர் மென்டல். ஒன்னா உங்களால முடிஞ்சா என்ன நோக்கம் சார்? திடீர்னு ஒருத்தர் அரசியலுக்கு வரட்டுமான்னு கேக்குறாரு. மென்டல் ஆயிட்டாருன்னு அர்த்தம். என்ன நோக்கம்? மென்டல் தான். அவர் கொண்டு போயிட்டு வந்து கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் சேருங்க, முடிஞ்சா ஓபி சீட்டு கொடுத்து சேருங்க, இல்லைன்னா ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க. டிவிக்கு அனுமதி இல்லாமலாம் இதெல்லாம் பண்றாரு. அனுமதி இல்லாம தான் பண்றது. டிவிக்கு அனுமதி இருக்குன்னு யார் சொன்னது சார்? அவர்தான் வெளிப்படையா பேசுறாரு. அவர் சொல்றாரு. டிவிக்கு தரப்புல சொன்னாங்களா? இல்ல, எங்க கட்சியில வந்து அவரை சேர்த்துட்டோம் சார். அட்லீஸ்ட் மறுப்பு தெரிவிக்கணும்ல சார். இந்த பாருங்கம்மா, நீங்க நல்லது கரெக்டா சொன்னீங்க, மறுப்பு தெரிவிக்கணும். ஆனால் அது இன்னும் அந்த கட்சியை அந்த ஸ்ட்ரக்சருக்கு வரல. இது போன்ற விஷயம் சார், இதுக்கெல்லாம் 6 மாசம் டைம் கேட்டா உள்ளபடியே சொல்றேன். இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சா கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். எப்படியாவது அதுதான் நான் சொல்றேன்ல, ஆனால் இழிவுபடுத்தி பேசினா கூட நம்மளை பத்தி பேசுறானா உள்ள அது சில நேரங்கள் அப்படி நடக்குமா? சில நேரத்தில் அப்படி நடக்கும். நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுறது கூட நமக்கு அது வாய்ப்பாக அமைஞ்சிடும் சமயத்தில். அது மாதிரி நடந்துருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி நம்ம கட்சியை பற்றி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வந்து நம்மனா கட்சி நம்ம எங்கிட்டே சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. அவர் யாருங்க கட்சியில் சேர்த்தாங்க? யார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருச்சி கிழக்கில் போட்டிட்டு சீட்டு கொடுக்குறது சொன்னது யாரு? அவரா ஏதோ சொல்லிட்டு கிடக்குறாருங்க. அவரா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. தற்குறின்னு கிடத்துக்கு அம்புக்குறி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து முதல்ல இதுதான். இப்போ கடைசியில் தற்குறி மாதிரி பேசுனியா? நீ சொன்ன தற்குறின்றது அம்புக்குறின்னு சொன்ன. டிவிகே தரப்புல விமர்சனம் வந்தா டிவிக்கு தரப்புல தருவாங்க, கட்சி தரப்புல தருவாங்க. கட்சியில தான் அதான் இருக்கிறாங்கல்ல. யாருமே தரலையே சார். நான் சொல்றது தற்குறின்றதுக்கு அதுக்கு வந்து மறுப்பு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ தற்குறின்னு சொல்லி கேட்டா உங்ககிட்ட அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதா? ஆனா நீ அம்புக்குறின்னு சொல்ற. ஆனா நீ பேசுனது என்ன? நாய்க்கு ஒப்பிட்டு பேசுற மக்களை. அப்ப நீ தற்குறி தானே? நீ தற்குறி. நாய்க்கு ஒப்பிட்டு பேசுவாங்களா யாராச்சும்? இப்போ இது என்ன? இப்போ பாருங்க, டிவிகே தரப்புல கடந்து போறாங்கல்ல, அது மைனஸ் ஆகுது அவங்களுக்கு. இப்போ இவனை போட்டு கூப்பிட்டு போறவரெல்லாம் லாரன்ஸ் கொஞ்சம் வெளியே வைப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அடிச்சுட்டு போறாங்க போறவங்களாம். அப்போ அடி விழும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிவிகேன்ற கட்சி தான் உங்களுக்கு வந்து பலவீனமாகுது. இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் உன்னை அறிவிக்கலை, நீ கட்சியில் போய் சேரலை, உன்னை வந்து நீ தான் திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறன்னு சொல்லலை, எதுவுமே இல்லை. நீயா நண்பர் நிற்கிற, நீயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளக்கம் சொல்கிறன்ற, யூடியூப் சேனல் வராத சேனல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுற. சார் இப்படி ப்ரமோட் ஆகி தானே சார் நான் வந்து தன்னை வந்து தனக்கு தானே வந்து பிஆர் ஒர்க் பண்ணி தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையா காட்டிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிமா.